கடத்தப்பட்ட குழந்தைய ஒரு பெரிய கேங்ஸ்டர் கும்பல் கிட்ட இருந்து ஹீரோ எப்படி காப்பாத்தினாரு அப்படின்னு தெரிஞ்ச கதை தான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. திரைக்கதை இப்படிதான் போகும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா முதல் பாகத்துல வடிவமைக்கப்பட்ட அந்த ஹீரோவான சிவம் பண்டித்ங்கிற கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. அங்கங்க வர ட்விஸ்ட் பல படங்களை பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஒன்னு ரெண்டு மட்டும் தான் நல்லா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. திரைக்கதை ஒரு பக்கம் போனாலுமே சிவம் பண்டித் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சில லாஜிக் மீறல கொண்டு வருது. இருந்தாலும் சிவம் எத்தனை அடி வாங்கினாலுமே கல்லு மாதிரி நிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தாங்க இருக்கு. எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் அப்படின்னாலுமே கொஞ்சம் ட்விஸ்டாவே முடிச்சிருக்காங்க. சிவம் கதாபாத்திரத்துல வர இப்ராம் ஷாமி ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. சண்டை காட்சிகள்ல வர கோவம், எமோஷனல் காட்சிகள் எல்லாத்துலயுமே அருமையா நடிச்சு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹீரோவை ஓவர் பில்டப்பா கொடுத்து மாசா காட்டி இருக்கும். அவருக்கு ஈடு கொடுக்கணுமே அப்படிங்கறதுக்காகவே பூரன் கேபியை கொஞ்சம் ஓவர் டோஸ் பண்ண மாதிரிதான் இருக்கு. ஷாராவா வர திஷா பதானி கவர்ச்சியும் தாண்டி இந்த படத்துல கொஞ்சம் நடிச்சிருக்காங்க. ஷாபானா சுவீந்தரோட கதாபாத்திரங்கள் ரொம்ப அருமையா இருக்கு. பாடல்களும் பின்னணி இசையும் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். தேவேந்திரோட எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய சீன்களை கட் பண்ணிருக்கலாம். விஷ்ணு ராவோட ஒளிப்பதிவு ரொம்ப அருமையா இருக்கு. இப்ரான் ஷாமி சில ட்விஸ்ட், சண்டை காட்சி, மியூசிக் எல்லாம் படத்துக்கு பிளஸ்ஸா இருந்தாலுமே தெரிஞ்ச கதைக்காலம் சில லாஜிக் மீறல்லாம் படத்தை கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கொண்டு போகுது. ஆக மொத்தத்துல அவடோபன் 2 எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு டீசென்டான வாட்சிங் மூவினே சொல்லலாங்க. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம்.